சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த காவிரி ஆற்றில் நண்பர்களோடு குளிக்கச் சென்ற பட்டதாரி இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். எடப்பாடியை அடுத்த செல்லப்பன் மகன் ME பட்டதாரியான தினேஷ் நண்பர்களுடன் சங்ககிரியை அடுத்த கல்வடங்கம் காவிரி ஆற்றுக்கு சென்று குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி தினேஷ் மாயமானார். தினேஷின் நண்பர்கள் மாதவனும் ஹரிபிரசாதும் கொடுத்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் சங்ககிரி தீயணைப்புத்துறை வீரர்கள் பரிசல் மூலம் தேடினர். 2 மணி நேரத்திற்கு பிறகு தினேஷை சடலமாக மீட்டெடுத்தனர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக உடல் எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து தேவூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விவசாயியிடமிருந்து 6 கோடி மதிப்பிலான நிலத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிய சகோதரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விவசாயி செல்வமணி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் 7 கோடியே 20 லட்சம் என விலை நிர்ணயம் செய்து 1 கோடியே 40 லட்சம் பணத்தை முன்பணமாக கொடுத்து வாங்கியுள்ளார். மீதமுள்ள தொகையை நிலத்தை பத்திரப்பதிவு செய்யும் போது தருகிறேன் என்று கூறியுள்ளார். அதை நம்பி செல்வமணி எழுதி கொடுத்த நிலையில் 12 ஆண்டுகளாகியும் இன்னும் பணம் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி கணேசன் மற்றும் அவரது சகோதரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.